தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அனைவருக்கும் சமமான தரமான சரியான மருத்துவத்தை உன்னுடைய ஆட்சி கொடுத்துருது, உனக்கான ஆட்சி கொடுத்துருது. அப்பாவுக்கு முடியல, உன் அப்பா இல்லை, தேசத்தின் அப்பா. தாய்க்கு முடியல, உன் வீட்டின் தாய் இல்லை, நாட்டின் தாய். ₹1 இல்லை, 1 கோடி மருத்துவம் வரைக்கும் கொடுத்துருது. நீ அழைச்சி சொன்னா போதும், உயிர் காக்கும் போது வந்து அழைச்சிட்டு போய் மருத்துவம் கொடுக்கும். நாடு நீ கற்பனை பண்ண முடியாத நாடாக உன் மகன் படைப்பேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை உலக தரத்துக்கு கொண்டு போறோம். இது ரெண்டையும் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒத்த பைசா செலவில்லை. படிப்பை கொடுத்துட்டேன், மருத்துவத்தை கொடுத்துட்டேன். இது ரெண்டுக்கும் தான் நம்ம மக்களின் பெரும் பொருளாதாரம் செலவாகுது. பிள்ளைக்கு முடியல என்ன பண்றது? அப்பாவுக்கு முடியலையே, ஐயோ 2 லட்சம் கேட்குறானே, 3 அதெல்லாம் 1 பைசாவும் இல்லை, நிம்மதியாக நான் பார்த்துக்கிறேன். இதில் என்ன கவனிக்கணும்? இந்த நாட்டில் மருந்தில் தரம் குறைந்தா மருத்துவமனைகளின் பெருக்கம் குறைஞ்சிருக்கும். மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்துக்கான தேவை குறைஞ்சிருக்கும். ஆனால் ரெண்டும், மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போனால் ரெண்டிலுமே தரம் இல்லை, நோயாளிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பொருள்.